So today we have our one more achiever, Pavitra, right? I think she joined, right? Yes, she got All India rank 56, and so we welcome her. And she you get because she's a old achiever because she's working in AIMS Gorakhpur. Now you are going to get another experience from AIMS Gorakhpur. Maybe those who maybe many people have not haven't heard about this Gorakhpur. ஸோ உங்களுக்கு பாருங்க திஸ் மேபி யுவர் ஐடியாஸ் அண்ட் யுவர் பிளான் யூ கேன் எக்ஸிக்யூட் இன் ஃபியூச்சர் லைக் எய்ம்ஸ் கோரக்பூர் ஹவு இட் வில் பி ரைட் எய்ம்ஸ் பார்ட்னர் ஹவு இட் வில் பி வென் த பர்சன் ஃப்ரம் தேர் லைவ்லி கிவிங் த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஐ இன்வைட் பவித்ரா டு டேக் த செஷன் அண்ட் டு ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் எய்ம்ஸ் கோராக். பவித்ரா சொல்லுங்கம்மா, how are you? Offline students, after seeing I'm very happy. Recently, you're audible voice. Unmute. Yes. Good evening, sir. Good How evening, are you, ma. sir? Yes, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது. Sir, very happy, sir. Yes. First of all, thank you for your support and invaluable guidance, sir. Thank you Okay. for all the media faculty for the support. எஸ்மா ரொம்ப ஹாப்பியா பேசுறீங்க. ரொம்ப டியூட்டியா, மார்னிங் டியூட்டியா? யூ ஹேட் மார்னிங் டியூட்டி டுடே? Yes, sir. Today off, sir. Tomorrow Off. night duty. Off. Okay. So Okay, sir. you start your journey from your last batch. அதுல இருந்து சொல்லுங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? Where you studied BSc? Yeah. Sir, I am Pavitra. Completed my BSc Nursing in Mother Teresa College in the 2016 batch. 2016, 16. 16. Oh, very Yes, good. sir. 2016. After working private job, Yes. Institute of Medical பிம்ஸ்ல ஒர்க் பண்ணிருந்தேன் சார். Okay. 8 இயர்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் நான் பிரைவேட்ல தான் ஒர்க் பண்ணிருந்தேன் சார். அதுக்கப்புறம் இஎஸ்ஐ கிராஷ் கோர்ஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு மீடியா அகாடமி என்னோட சீனியர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி ஜேர்னி படிங்கன்னு சொல்லிட்டு. இஎஸ்ஐ கிராஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சேன் சார். அதுக்கப்புறம் இஎஸ்ஐ கிராஷ் கோர்ஸ்ல என்னால இது ரேங்க் வர முடியல. அடுத்து நாட்செட் 6 நான் அப்ளை பண்ணல, நாட்செட் 7 எழுதினேன். அப்பவுமே எனக்கு வந்து நெகட்டிவ் நிறைய போயிடுச்சு சார், 38+ நெகட்டிவ். ஆனா அதுக்கப்புறம் நான் ரெகுலர் பேட்ச் போட்டேன், V13 ரெகுலர் பேட்ச் போட்டேன். அப்புறம் இப்ப ஆர்கே சார் நாட்செட் ப்ரோ பேட்ச் போட்டு நாட்செட் 7, 8, இப்ப 9 சார். நாட்செட் 8ல 1667 ரேங்க் எடுத்து எய்ம்ஸ் கோரக்பூர் கிடைச்சது. அதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது சார். அப்பயே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். இப்ப வந்து நான் வந்து லாஸ்ட் அச்சீவ்ஸ் மீட்ல நாங்க வந்திருக்கப்ப சொல்லியிருந்தேன் சார், இதை விட என்னோட ஜேர்னி கம்ப்ளீட் ஆகாது, கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் ஐ கம் டு ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரி தான் நம்மளோட நேட்டிவ் சார், அதனால yes, your target is Pondicherry. Very good. Yes, sir. So last time கூட அச்சீவ்ஸ் மீட்ல பேசிட்டு இருந்தோம். Yes. கேமரா கொஞ்சம் கேமரா கொஞ்சம் பேக்ல வைங்க. ஓகே, கரெக்டா இருக்கு. ஓகே, ஃபைன். So நீங்க how was your journey to Gorakhpur? You studied last 1.5 year and yes sir, you are yesterday also one session was there, long gap க்கு அப்புறம் ஒரு படிக்கிற ஒரு like after completing BSc in 2016 and you are coming back very strong after 7 to 8 years and it's very difficult. This may be the role model for many people, those who are having the gap between their study as well as their exam. So you can give this advice and tips for them so that they also be very happy. Yeah. எஸ் சார். ஃபர்ஸ்ட் 2016 காலேஜ் முடிச்சுட்டு பிரைவேட் ஜாப் போனப்ப நமக்கு இந்த எக்ஸாம் அந்த அவேர்னஸ் எதுவுமே அப்ப இல்ல. ஒன்ஸ் வி என்ட்ரிங் இன்டு தி மீட்டியர் அகாடமி ஃபுல் எல்லா அடுத்து என்ன பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா எல்லாம் அந்த பாத்துல கொண்டு போறது எல்லாம் மீட்டியர் அகாடமி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எனக்கு வந்து ஒரு 0.2 மார்க் தான் சார் நாட்செட் 7ல போச்சு. 2 மார்க் தான். அப்பயுமே என்னால இது பண்ண முடியல. அப்பயுமே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு, அடுத்த வாட்டி நம்ம கிளியர் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாட்செட் 8 எழுதுனேன். அப்பயுமே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்ப கரெக்டா எய்ம்ஸ் கோரக்பூர் 1667. அடுத்த வாட்டி 3 சக்சஸ்ஃபுல்லா கன்சிஸ்டன்சியா சக்சஸ் கிடைக்கிறது நம்ம போது எல்லாமே ஷேர் சொல்றது கரெக்டா நடக்குது அப்படின்ற மாதிரி. ஒன்ஸ் கிளியர் பண்ணா கன்சிஸ்டன்ஸா கிளியர் பண்ணுவீங்க. ஒன்ஸ் கிளியர் பண்ணா அது நடக்குறதா சார்? நீங்க சொன்னது அப்ப நீங்க எப்பயுமே சொல்லும்போது சொல்லுவீங்க, ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஜாப் கிடைச்சுன்னா கண்டிப்பா நீங்க கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்பயுமே நினைச்சது இது எப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம லைஃப்ல நடக்கும்போது அதெல்லாம் இமேஜின் பண்ண முடியல சார். ஏன்னா எங்க லைஃப்ல அதான் இருந்துச்சு. in our life also same thing happen. Once you clear the exam, conditions will clear. So you what's your Gorakhpur journey? Gorakhpur, how is there? Gorakhpur journey. சார் where it is located? கொஞ்சம் ஐடியா கொடுங்க பசங்களுக்கு.
It I is think located in Uttar Pradesh. 20 to 25 Tamil students are there, I think. Right? Correct? Yes, sir. Yeah, yes, sir. Yes, sir. And principal also Tamil, Nursing. vice principal, Yes. College of Nursing. CNO Yes. ma'am also. CNO ma'am also Tamil. Uh, It is very great support for our. yes. Now, yes, sir. எய்ம்ஸ் Okay. கோராக்பூர் சார். நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க இது மாதிரி வந்து நம்ம படிக்கிறத விட நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. அதுவே நீங்க சொல்லிருக்க மாதிரி எனக்கு என்னையும் மெடிசன் வார்டில் தான் ஃபர்ஸ்ட் நான் பிஹெச்டி வரேன், இப்ப மெடிசன் வார்டில் இருக்கேன் சார். ஒரு கேஸும் வரும்போது எனக்கு ஃபுல்லா உங்க ஞாபகம் தான் சார். கேஸ் அப்படியே நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே இப்ப இங்க நடக்கிறது எல்லாமே கேஸ் ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன், தைராய்டு ஸ்டாம் எல்லாமே வருது சார். நீங்க அப்படியே என்ன டீச் பண்ணீங்களோ அதுதான் சார் அப்படியே நாங்க பண்றோம். எனக்கு அப்படியே நினைக்கும் போது ரொம்ப நம்ம பார்த்தது we have taught you அவ்வளவுதான். That now you people are watching. Yes. Yeah. அது வந்து நாங்க இப்பதானே சார் பாக்குறோம். நம்ம ஊர்ல நான் பிரைவேட்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கேஸ் பார்த்ததுல இதுவுமே எனக்கு ஒரு பெஸ்ட் லேர்னிங் பீரியட் தான் சொல்றேன். இப்ப கோரக்பூர்ல வந்துமே நான் நிறைய உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தமே நிறைய கத்துக்கிட்டேன். அது அப்படியே நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே அப்படியே என்ன நான் அப்ளை பண்றேன். Okay, ma. So how you come for your preparation? எப்படி பண்ணீங்க மீட்டியர்? How you helped you in your studies? Franka சொல்லுங்க. What all the books you studied and what all the materials you used? Everything you can tell. சார் பிராங்கா சொல்ல போனா நான் இது வரைக்கும் ஒரு புக்கும் பர்ச்சேஸ் பண்ணல சார். மீட்டியர் அகாடமி கண்டென்ட் தான் சார். இப்படி மட்டும் சொல்றாதீங்க பசங்க. People are you tell me the frank. சார் it is a promise. உண்மையிலே இதுதான் சார் ப்ராமிஸ். வேற என்கிட்ட என் ஹஸ்பண்ட் கேட்பாரு, நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்ககிட்ட எதுவுமே புக் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா சொல்லி கேட்டுக்கா சார். அப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். ஷேர் எல்லாமே கண்டென்ட் நம்மளுக்கு எல்லாமே எதுக்காக நம்ம இங்க போயிருக்கோம்னா நமக்கு எல்லாமே அவங்க தராங்க. எல்லாமே நமக்கு வந்து நோட்ஸோட எல்லாமே தரதுக்காக அந்த நோட்ஸ் மட்டும் தான் என்கிட்ட வந்து ஒரு 4 to 5 நோட்ஸ் இருக்கு சார். இஎஸ்சி கிராஷ் கோர்ஸ் அப்ப நான் நோட்ஸ் எடுத்தேன் சார். இஎஸ்ஐ கிராஷ் கோர்ஸ் அப்ப நான் நோட்ஸ் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கிராஷ் கோர்ஸ் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் V13 பேட்ச் போட்டேன். அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன் சார் ரெகுலர் பேட்ச் தான் பெஸ்ட். ரெகுலர் பேட்ச்ல ஒரு நாளைக்கு 3 hours 2.5 hours தான் கிளாஸ். அது அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னன்னைக்கு படிச்சிருங்க. கிளாஸ் நம்ம சேர்த்து வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் ஆஃப்லைன் படிச்சேன். ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும்னு நினைச்சேன். இப்ப நான் இப்ப வந்து இது பண்ணும்போது ஆன்லைன்ல தான் கிளாஸ் படிச்சேன். போத் ரெண்டுமே ரொம்ப குட் சார். Okay, நீங்க இப்போ how you feel you studied that you have not purchased any book and moreover you studied all the meteor content. How you feel during notes? Actually, many people are asking how you take notes. On the notes, how it is useful now? You give the importance for that. One time hard work, your notes, how it is useful now? That you can tell. Yeah. எஸ் சார். நான் 2024 இஎஸ்ஐ கிராஷ் கோர்ஸ் அப்ப எடுத்த நோட்ஸ் தான் இப்பயுமே. ஆனா வந்து நீங்க வந்து இப்ப இந்த கோர்ஸ் அப்ப நிறைய பாயிண்ட்ஸ் அப்டேட்டிங் எல்லாமே அப்டேட்டிங் சார். அப்டேட் பண்றது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து அந்த நோட்ஸ் எடுத்தது பேசிக் அந்த நோட்ஸ் எடுத்தது எப்பயுமே யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. அந்த கோர்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே யூஸ் பண்ண எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணது. ஆர்கே சார் பேட்ச் நாட் செட் ப்ரோ பேட்ச் அந்த பேட்ச் வந்து எனக்கு கிராஷ் கோர்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் சார். ஏன்னா அதுல வந்து I'll explain in English, my dear friends. I'll explain English. Bilanguage ma'am is very fast. She is very happy. And happy அவங்களோட happy பாருங்க. She is getting first month salary வாங்கிட்டீங்களா? சார் ஃபர்ஸ்ட் 3 months salary சார் 2,57,000. 2,50,000. பார்த்தா you get happy. Okay. Yes sir. பார்த்தேன். நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் சார். Yes. இன்ஸ்டால கோரக்பூர்ல 3 members வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். Yes. 3 பேருக்கு நான் அப்ளை பண்ணிட்டு 3 பேருக்கு இப்ப சவுத் இந்தியா வர போறோம் சார். ஜிப்மர் மதுரை. Okay, next we are waiting for their interview. What is the rank? அவங்க வருவாங்க எப்படி லைன்ல? Right. My another friend is 250. Another one 1,000. 1,000 la. Okay. So very good. மூணு பேர் you get anyway, just tell me okay, your notes and any schedule. You are there in Gorakhpur. And now you can feel that how meteor plays a vital role in your life, because பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க பசங்க. Okay, negative. When you go out of the Pondicherry and now you are mingling with many friends, many people come from many coaching centers, and you come to know that difference of meteor and other coaching centers. So please explain that. Yeah. Yes sir. Now I cleared my NARCET 9 with 56 rank. After next day I am going to my ward. All are asking, are you cleared in NARCET? Because in my ward only one girl only cleared. Okay. But she's also 1,700 rank something. She's asking that how much rank you get. I told 56. Very good. 56. She's asking like that. Then now all are asking where you studied, which coaching you are studied. Now I told many of them I'm studying in Meteor Academy, but they are not knowing. But now
two of my friends in my ward, they are joined in the Meteor Academy. Okay. North India, Okay. they are joined. Okay. They are all, they also, how they are teaching, they also அவங்க கேட்டிருந்தாங்க சார். சொல்லுவாங்க. எஸ். கேட்டிருந்தாங்க. அப்ப கேட்டுருந்தோம், இனிமே நான் ஆல்ரெடி யூடியூப் வீடியோஸ் எல்லாம் காட்டிருக்கும் போது இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு கண்டென்ட் அப்படி சொல்லி இப்ப 3 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். நல்ல நல்ல ஒரு அப்ரோச் தான் மீட்டியர் அகாடமிக்கு நார்த் இந்தியால. How you feel like fee structure? கண்டென்ட் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து மத்த கோச்சிங் அகாடமில அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்களா சைடுல இருந்து? ஓகே, எனி அவங்க சான்ஸ் வரும்போது அவங்களுக்கு நீங்க கொடுங்க. யூ டெல் தி பாயிண்ட்ஸ். எஸ் சார், எஸ் சார். சார் அப்புறம் ஃபீ ஸ்ட்ரக்சர் அஃபோர்டபிள் சார். ஃபீ ஸ்ட்ரக்சர் ஏன்னா once வந்து நம்ம people are not aware actually. ஏன்னா நம்ம கொடுக்கிறது எஃபோர்ட். when you compare other coaching centers, you have to tell. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அங்க போனதால how many people paid how much amount for the entire 1 year duration, 1.5 year duration, அதெல்லாம் நீங்க வந்து கம்பேர் பண்ணிருப்பீங்கல்ல? எஸ் சார். வேல்யூ அங்க உங்க மத்த கோச்சிங் சென்டர்ல சொல்லும்போது அதிகமா தான் இருக்கு. இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க இப்போ என்னோட வார்டுல இருந்து. ஓகே ஓகே. So they are asking what is your age? You are married ன்னு கேக்குறாங்க. One by one question. Yes sir, married. I have one kid daughter. She is in Puducherry only. So I want to meet her within 2 or 3 months. So you also motivator for the other students married. Yesterday also the person who spoke from Bhubaneswar, I think she also married with 2 kids, and you also married, and it will be a really great experience for the people, those who are married people, those who are watching. And how many hours study in the secret la vande you can tell, like how many hours you offline. I think you are offline, so I know that you are offline student. Yes sir, I am offline student. Sir, வீட்ல இருந்தா என் பொண்ணு கிட்ட படிக்க முடியாதா, நான் ஆஃப்லைன் வந்து படிச்சேன் சார். வீட்ல இருந்தா படிக்க முடியாது, அதனால நான் வந்து மார்னிங் வந்து கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போவேன். மேக்ஸிமம் 10 hours அதுக்கு மேல என்னால படிக்க முடியாது. அதுவே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பாப்பா வச்சுட்டு படிக்க முடியாது. அப்புறம் இங்க வந்த பிறகு எனக்கு ஓகே சார், டியூட்டி போயிட்டு வந்து எப்படி எல்லாரும் படிக்கிறீங்க கேக்குறாங்க. It is not like single day nowadays. The students those who are joining, they don't have the patience. You studied for nearly 1 year. One year. Not like consistency. Yes sir, consistency is the key for success. You played North 8 and joined in Gorakhpur, and North 9 you were achievers, and you are going to come back to Jipmer, right? Yes, yes, so sir. Consistency, and you practiced very well. How many hours per day you studied? Sir, 10 hours. 10 hours. அதுக்கு மேல டியூட்டி போயிட்டு வந்தா இங்க ஓகே சார். 10 hours நம்ம படிக்கிற டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கரெக்டா யூஸ் பண்ணா நம்ம 10 எவ்வளவு நம்ம டைம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைமை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி படிச்சா போதும் சார். I to focus 10 hour time but could not focus continuously. How to focus? How to take notes, like important points, whole thing. Notes like எப்படி இருக்கு சொல்லுங்க. நோட்ஸ் how you take notes? நீங்க சொல்ற மாதிரி கீவேர்ட்ஸ் தான் சார். கீவேர்ட்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா எல்லா நோட்ஸும் உட்காந்து நம்ம எடுத்தா ரொம்ப கஷ்டம். நாட் பாசிபிள். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்வீங்க இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஒரு கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை நோட் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அது கரெக்டா இதுவா இருக்கும் சார். Okay, so any other நீங்க ஃபுல்லா மீட்டியர் நோட்ஸ் தான்? No other books which you studied? No sir, no, it is a promise sir. உண்மையாலே அதான் சார். Okay, என்கிட்ட இருக்கிறது 4 to 5 நோட் புக்ஸ். அது எல்லாம் மீட்டியர் அகாடமியோட. How your family happy now? Very 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 happy. Husband came here. பாண்டிச்சேரிக்கு வந்தோம். எஸ் சார், பாண்டிச்சேரிக்கு வந்தோனே கண்டிப்பா ஆர்கே சார் போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க சார். நாங்க அச்சீவர்ஸ் மீட் பண்ணுவோம். Gorakhpur, அதே மாதிரி Gorakhpurல சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. Just have the tour. Yes sir, get a chance. yes sir, yes sir. Go and see and come. For MCQ they are asking where you studied. MCQ 10,000 MCQ ஃபுல்லா finish பண்ணிட்டேன் சார். Oh, very good. First time I'm hearing that one girl who finished 10,000 MCQ. Very good. Appo you have to tell many things. 10,000 MCQ, no one said that we have finished. Sir, நீங்க சொல்லிருக்கீங்க அந்த 10,000 MCQ படிங்க, வேற என்ன பண்றது அப்படி சொல்லிருக்கீங்க. நானும் உட்கார்ந்து அதை முடிக்கணும்னு ஒரு சப்ஜெக்டா வச்சு ஒரு சப்ஜெக்டா முடிச்சிருவேன். முடிச்சிட்டு அதை ஆன்சர் பாப்பேன் சார். நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். So you fully 10,000 completed? Yes sir, full 10,000 completed sir. Very good, very good. That is very good. You are tracking. எல்லாமே கரெக்ட்டா mistakes are there. ரிவ்யூ பண்றதுக்காக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டேன் சார். அப்புறம் டெய்லி கொடுக்குற 100 MCQs அதை டெய்லி மிஸ் பண்ண மாட்டேன். டெய்லி கிளாஸ் முடிச்சுட்டு அந்த 100 MCQ வந்து ரிவிஷன் பண்ணிடுவேன். உங்களோட கூட இருக்கவங்க யார் இருக்காங்க? அவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. Let me see who is that.
வா சீக்கிரமா உதயா வா. நம்ம ஸ்டூடெண்ட் தானே, people will get motivated. சரி ஓகே சார் வராங்க சார். ஓகே. பீப்புள்லாம் people are studying. அவங்களுக்கு ரொம்ப ஒரு உங்களை மாதிரி ஒரு பேஷன்ஸ் 1 year படிக்கணும், ஐடியாஸ் 6 months or 1 year அட்லீஸ்ட் they have to be patience. நீங்க என்ன எஸ் சொல்ல சார். அதான் what you are planning நான் to என்ன do? சொல்ல வரேன்னா சார், ஒரு எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் நம்மளால முடியாது அப்படின்ற இது எண்ணத்தை விட்டுட்டு ரெகுலரா நம்ம வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா நானுமே இப்போ வந்து ஸ்டார்டிங் 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் எழுதும் போது ஃபெயிலியர் ஆகும் போது என்ன நம்ம எப்படி நம்மளால இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு சார். அதுக்கப்புறமேட்டு நம்ம கன்சிஸ்டன்சியா அந்த ரிவிஷன் பண்ண 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 நம்மளுக்கு வந்து நம்மளாலேயும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால யாருமே கன்சிஸ்டன்சியா படிங்க, கண்டிப்பா நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பேசுவீங்க. Okay, so GK aptitude, where you studied, they're asking. ஜிகே ஆப்டிடியூட் நம்ம மீட்டியர் தான் சார். நான் ஜிகே ஆப்டிடியூட் ரொம்ப வீக் சார். Weak. அதை நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன் சார். அதை நான் ரொம்ப even I also tell, don't give more stress, just focus whatever you know you write. That is in a focus on nursing part. Yes sir. Unnecessarily people are nursing part தான் இது பண்ணுவேன். அப்புறம் நம்ம மீட்டியர்ல சொல்லி கொடுக்க அந்த சம்ஸ் கொஞ்சம் கேலண்டர் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுவோம். ஆனா மோஸ்ட்லி வந்து அதுக்காக தனியா டைம் ரொம்ப ஸ்பெண்ட் எக்ஸாம் முன்னால கொஞ்சம் பண்ணுவோம் சார், அவ்வளவுதான். அதுக்கு டைம் தனியா இது பண்ணது. வெரி குட், வெரி குட். இதுதான், this is what we need actually. People are getting stressed with the GK and aptitude, and unnecessarily making the stress is not good in the exam also maybe, right? So how much of your prelims score, what is the prelim score? prelims 96.4. 96.4. Mains எத்தனை क्वेश्चन சார்? how much you attended? How much you attended? 121 150 அட்டெண்ட் பண்ணேன் சார். 150. 120. 121 கரெக்ட், 29 wrong. Oh, okay, good. That's the maximum attended 150 and got less than 30 நீங்க சொன்னீங்கல சார் ரிஸ்க் எடுக்கணும், ஆல்ரெடி ஜாப்ல இருக்கவங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதுவுமே அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். 150 தான் அட்டெண்ட் பண்ண, நம்ம இன்னொரு ஒரு 5 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் இது பண்ணிரலாம்னு. ஆனா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே சார். Don't tell percentile sister marks. acha percentile is your 96 prelims la, mains la வந்து you attended 150 and got 20. prelims la 64 positive 70 negative sir. Okay, 64 70 negative. Okay sir. My friend sir. My friend. இல்ல உள்ள வர சொல்லுங்க. Morning sir. Good morning. ஓ வாங்க வாங்க. What is your rank? மறந்த rank என்னது? sir இருக்கீங்க. How are you? Fine, fine. What is your rank? எந்த rank வாங்கிருக்கீங்க? 250 rank sir நான். ஓ next weekல வந்துருவீங்க நீங்களும் அச்சீவர்ஸ் லிஸ்ட்ல பேசுறதுக்கு. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். எம்ஆர்பி ஸ்டாஃப் தானே நீங்க? பசங்க கேக்குறாங்க. ஆமா சார், நான் எம்ஆர்பி ஸ்டாஃப் சீசன். ஆமா சார், ஆமா. நான் வந்திருந்தேன் சார் அப்ப அச்சீவர்ஸ் மீட்டுக்குமே. நான் வந்து சிவகாசி சார். நான் வந்திருந்தேன் சார் அங்க. So you are enjoying that? நாங்க சொன்னோம் சார், நாங்க எப்படியாவது தமிழ்நாடு வரணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் உட்கார்ந்து சேர்ந்து படிப்போம். போன் பண்ணி அவங்க வந்து வேற வீட்ல இருக்காங்க சார். நாங்க நல்லா கால் பண்ணிட்டு யார் யார் எவ்வளவு நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கல்ல, டெய்லியுமே எழுதுறோம்ல சார் எக்ஸாம் நம்ம காலையில, அது டெய்லியுமே கேட்போம் சார். எவ்வளவு தப்பு வாங்கிருக்கீங்க, நீங்க எவ்வளவு தப்பு வாங்கிருக்கீங்க அப்படி கேட்டு கேட்டு நாங்க படிச்சிரோம் சார். ஓகேமா, நீங்க ரொம்ப மோட்டிவேஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஐ திங்க் போத் 2 பேரும் சேர்ந்து மோட்டிவேட் பண்றது ஸ்டில் பீப்புள் ஹவ். ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் நியர்லி 550 ஸ்டூடெண்ட்ஸ். We are very happy as you are a meteor student and moreover back to Jipmer or Madurai Jipmer நீங்க? நான் மதுரை தான் சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம பசங்களே நிறைய பேர் இருக்காங்க. No, still now people are going for this only. இது வரைக்கும் ரேங்க் இன்டர்வியூ எடுத்து எல்லாமே ஜிப்மர் தான் கோயிங். டோன்ட் வரி, மதுரை will get. Thank you சார், thank you சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்களால வந்து கிரியேட் பண்ண முடியுமா நாங்க நினைச்சோம் சார். ஏன்னா எனக்குமே 28 இயர்ஸ் ஆகுது. நானுமே 2018ல முடிச்சேன் சார். எனக்கு வந்து கான்ஃபிடண்டே இல்ல. சரி நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் சொல்றது சார். நானும் நாஸ்டர் 7ல தான் சார் படிக்க ஆரம்பிச்சேன். நாஸ்டர் 8ல நான் 1200 ரேங்க் எடுத்திருந்தேன். இங்க கோரக்பூர் கிடைச்சது சார். அப்படியே நாங்க மறுபடியும் வந்த உடனே வந்து ஒரு 1 வீக்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார் வந்து ஜாயின் பண்ணி. நெக்ஸ்ட் வீக்கே நாங்க மறுபடியும் ஜிம்மர் போயிடணும் இல்ல மதுரை போயிடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். வெரி குட், வெரி குட். ஆனா once you clear the exam automatically you will get confident. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துரும்ல, அதுதான். ஆமா சார். நான் ஆர்ஆர்பி மும்பை எழுதிருந்தேன் சார். ஆர்ஆர்பி மும்பையுமே நான் கிளியர் பண்ணிருந்தேன் சார். ஓ வெரி குட், வெரி குட். நீங்க ஜிஎன்எம் தானே? ஆமா சார், நான் ஜிஎன்எம் தான் சார். You are a role model for many people from MRB staff, GNM staffs எல்லாமே நீங்க ஒரு ரோல் மாடல். Anyway, especially we'll have interview coming. உங்க ரேங்க் வரும்போது once again we'll meet you.
ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் பார்வதி அண்ட் ஓகே சார், ஓகே சார். எனிதிங் பார்வதி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனி ஸ்பெஷல்? ஐ வாண்ட் டு பி நேச்சர் இன்டர்வியூ இஸ் ஆல்வேஸ் குட் ஆக்சுவலா. நம்ம வந்து உங்களை பிளான் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் கோ வித் பிளான் இந்த மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி நேச்சரா இருக்கிறது தான் இட் வில் பி குட். ஸோ தட் இட் வில் ரீச் டு த ஸ்டோ. யூ ஆர் வெரி ஹாப்பி தேர் வி கேம் டு நோ தட் வே யூ ஸ்பீக். வி ஆர் வெரி ஹாப்பி எஸ் அண்ட் சார். ஆல்சோ யுவர் ஃபேஸ் லுக்ஸ் ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்ற மாதிரி தான். யூ பீப்புள் போத் ஆர் வெரி ஹாப்பி அண்ட் மோர் ஓவர் யூ ஆர் கமிங் பேக் டு அவர் ஓன் ஸ்டேட். This is all because you and our media faculties. Yes, yes, sure, ma. Always, you people are motivation for everyone. So where they both studied UG. Where you are from Mother Teresa, and she is from Salem. I think GNM. I think she is Salem Medical College. Virudhunagar Medical College. Virudhunagar Medical College. Okay, okay, Yes, sir. okay, ma. So anything specially you want to advise for the your youngster juniors? நீங்க ஒரு பெரிய senior தான். You tell the juniors any one word, key word, so that they will have Consistency and the revision is the key for success. same. Consistency and revision. கண்ணை மூடிட்டு சார் சொல்றது கேளுங்க. சார் கொடுக்குற நோட்ஸ் அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகேமா, தேங்க்யூ. அதை மட்டும் தான் சார் நாங்க ஃபாலோ பண்ணோம். இதுல எந்த இதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நாங்களுமே டெய்லி பேசிப்போம். அந்த இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணோம். உங்களால தான் இந்த அச்சீவ்மெண்ட். வெரி தேங்க்ஃபுல் சார். Super, super. Enjoying your climate there. How was the climate? Yes sir, very cool. Very cool. Yes sir. Gorakhpur, they're asking which state. I think some people. Uttar Pradesh sir. Uttar Pradesh. Very nice place sir. Very nice place. Okay ma, thank you so much. Okay, I think okay, all the doubts are cleared, and I think these people get motivated from you people. ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கு. ஃப்ரேம்லயா சார்? ஓகே, ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்லயா? No, sure. Okay. Let us tell thank you for everyone. Okay. Anyway. Okay, sir. Thank you, sir. ரொம்ப thanks, sir. உங்களால தான் சார் எல்லாமே முடிஞ்சது எங்களால. Very thank you, sir. Thank you so much, ma. Thank you so much. நாங்க கண்டிப்பா பாண்டிச்சேரியில வந்து மீட் பண்றோம் சார். Yeah, sure. Thank you. Thank you, sir. This program is going successfully for last 7 days. I think this may be your motivation and turning point. Actually, many people get demotivated, and you have to be very strong. Those who are weak in the last 6 years or 7 years, come back. Resilience is always very important, which I will tell, right? So நீங்க உங்களோட knowledge and skills you have to develop, and moreover you have to be patient, and I'm sure that you see that we are not hiding anything. It's on the nature open interview where students are from the AIMS itself. So they are very happy, and you see the face how they are very happy, right? And you people also will be there one day, and sure if you are maintain the consistency and revision. Okay, so thank you so much. So you can join the pediatric session. So continue the session and go ahead with this. Okay.